വടശ്ശേരി ദാമോദര മേനോൻ സതീശൻ എന്ന ഞാൻ നിയമം വഴി സ്ഥാപിതമായ ഭാരതത്തിൻ്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ വിശ്വസ്തതയും കൂറും പുലർത്തുമെന്നും ഞാൻ ഭാരതത്തിൻ്റെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും നിലനിർത്തുമെന്നും ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങൾ വിശ്വസ്തയോടും മനസാക്ഷിയെ മുൻനിർത്തിയും നിർവഹിക്കുമെന്നും ഭരണഘടനയും നിയമവും അനുസരിച്ച് ഭീതിയോ പക്ഷപാതമോ പ്രീതിയോ വിദ്വേഷമോ കൂടാതെ എല്ലാ തരത്തിലുള്ള ജനങ്ങൾക്കും നീതി ചെയ്യുമെന്നും ദൈവത്തിൻ്റെ നാമത്തിൽ സത്യം ചെയ്യും. ഞാൻ വടശ്ശേരി ദാമോദര മേനോൻ സതീശൻ എന്ന ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിൽ എൻ്റെ പരിഗണനയിൽ കൊണ്ടുവരുന്നതോ എൻ്റെ അറിവിൽ വരുന്നതോ ആയ ഏതെങ്കിലും വിഷയം അങ്ങനെയുള്ള മന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങളുടെ മുറപ്രകാരമുള്ള നിർവഹണത്തിന് ആവശ്യമാകുന്നതൊഴികെ ഞാൻ ഏതെങ്കിലും ആൾക്കോ ആളുകൾക്കോ നേരിട്ടോ നേരിട്ടല്ലാതെയോ അറിയിച്ചു കൊടുക്കുകയോ വെളിപ്പെടുത്തി കൊടുക്കുകയോ ചെയ്യുകയില്ലെന്ന് ദൈവത്തിൻ്റെ നാമത്തിൽ സത്യം ചെയ്യുന്നു. கேரளத்தின் முதலமைச்சராக தற்பொழுது வி.டி. சதீசன் பதவியேற்றிருக்கிறார். ஆளுநர் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்திருக்கிறார். I now invite Shri P.K. Kunjalekutti, Minister Designate, to take the oath of office and oath of secrecy. Well, somebody tell him his name is called out, no? Somebody to go and tell that the names are being called out. P.K. Kunjalekutti. P.K. Kunjalekutti. The staff will know. I now invite Shri P.K. Kunjalekutti, Minister Designate, to take the oath of office and oath of secrecy. கேரளாவில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கிறது. கேரளாவின் முதலமைச்சராக தற்பொழுது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வி.டி. சதீசன் பதவியேற்றிருக்கிறார். ஆளுநர் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்திருக்கிறார். அதை நேரில் காட்சியிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஸ். 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வி.டி. சதீசன் இன்று பதவியேற்கிறார். 13வது முதலமைச்சராக கேரள முதலமைச்சர் வி.டி. சதீசன் பதவியேற்கிறார். இந்த விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற திருவனந்தபுரத்தில் உள்ள சென்ட்ரல் ஸ்டேடியத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் மிக முக்கியமாக தமிழக பொறுப்பாளர் குறிப்பாக
கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாதன் அல்லேகர் தற்போது பதவி செய்துவிட்டார். தற்போது பதவியேற்று கையெழுத்திட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த பதவியேற்பு விழாவில் கர்நாடகா முதல்வர், தெலுங்கானா முதல்வர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் பிற மாநில முதல்வரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் கேரளாவின் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன், பாஜக மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர், சிபிஐ மாநில செயலர் பினாய் விஸ்வம் மற்றும் IUML கட்சி தலைவர்களிடமும் பங்கேற்றிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கேரளா அரசியல் என்பது மிக முக்கியத்துவம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏதாவது இந்த தேர்தல் என்பது யார் எப்படி என்று எதிர்பார்க்கவில்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் என்பது ஆட்சி அமைக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக 20 பேர் அமைச்சராக பதவியேற்கிறார்கள். அதில் கேரளா மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மீண்டும் சதீசன் பதவியேற்கிறார். மேலும் சதீசன், ரமேஷ் தன்னிதரா, முரளிதரன் உள்ளிட்ட 20 அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். அதில் காங்கிரஸ் சார்பில் 11 பேரும், IUML உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் சார்பில் 9 பேர் அமைச்சராக பதவியேற்பதாக தகவல் இருக்கிறது. மேலும் காங்கிரஸ் MP பிரியங்கா மற்றும் காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர் உள்ளிட்ட பங்கேற்றுகிறார்கள். அதில் மிக முக்கியமாக பதவியேற்பு நிகழ்ச்சி காங்கிரஸ் கார்கே, மக்களவை எதிர்க்கிற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்குமே கர்நாடகா, மேலும் தெலுங்கானா, அதைத் தொடர்ந்து கேரளாவில் காங்கிரஸ் கால் பதித்திருப்பது என்பது மிக முக்கியமாக தென் மாநிலத்தில் காங்கிரஸ் தன் பலத்தை நிரூபித்து வருகிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கேரளா பதவியேற்பு என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.